கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிராஃபிக் போலீஸ் பிடிச்சிட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதோட 2வது இடத்துல நின்றுட்டுருக்காங்க. இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா குமிட்டிப்பதி அப்படின்ற ஒரு ஊருங்க. காட்டுக்குள்ளே வந்து காலேஜ் கட்டி வச்சுருக்காங்க. இருக்குது மரத்துக்கு கீழே உட்காந்துருக்க மாதிரி செஞ்சுருக்காங்க. ஒரு மாமரம் இருக்குது, மாமரத்துக்கு பக்கத்துலேயே அந்த கிணறு இருக்குது. பெரிய தேன் கட்டியிருக்கு, 3 தேன் கூட்டு இருக்குங்க. தெரியுதுங்களா? ஒரு யானையோட இது போட்டிருக்காங்க. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் விஜய். நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பதிமலை முருகன் கோவிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. அந்த கோவிலுக்கு தான் போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. கைஸ் இப்போ இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல டோட்டலாக. நம்ம வந்து கூகுள் மேப் போடலைங்க. கேரளா பைபாஸ் வரை எனக்கு தெரியும். ஸோ அங்கே போய் போட்டுக்கலான்னு சொல்லி கைஸ் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 8 மணி ஆகுது. ஆக்சுவலாக வந்து 6 மணிக்கே வந்து எந்திரிச்சு போகலான்றதான் பிளான் பண்ணாவே வந்து சொதப்பலாகிடுதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் வந்து 3000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிடுச்சுங்க. இப்போ தான் வந்து செகண்ட் சர்வீஸே விட்டு எடுத்துகிட்டு வந்தேங்க. அதான் பார்க்க பலன்னு இருக்குது. ஏன்னா ஊருக்கு போயிட்டு நம்மளோட பைக்கை வந்து சர்வீஸே விடலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு கிராஸ் பண்ணும்போது ஹாரன் கூட அடிக்காமல் கிராஸ் பண்ணுறாங்க. சிக்னல் போட்டாங்க. இங்கேருந்து இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல, மேப் வேறு போடலங்க. கைஸ் இந்த சிக்னல்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்களா அவங்களுக்கு ரெட்டு போட்டாங்க, ஆனால் அப்படியே அந்த 2 பஸ்ஸும் முன்னாடி வந்துட்டுருக்காங்க. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8:04 ஆகுது. இங்கேருந்து உக்கடத்துக்கு இன்னொரு 200 மீட்டர் தாங்க இருக்குது. ஒரு வழியாக உக்கடம் பஸ் ஸ்டாண்டே வந்துட்டோங்க. இங்கெல்லாம் இன்னும் அந்த பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிராஃபிக்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து காலைல ஸ்கூல் டைம். கைஸ் இதில் வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா வந்து பொள்ளாச்சி போகிற ரூட்டு, ரைட் எடுத்திங்கன்னா வந்து கேரளாங்க. நம்ம ரைட்டு தான் எடுக்க போகிறோம். கைஸ் அந்த ரோடு வந்து ரைட் எடுத்து அப்படியே கொஞ்சம் வந்துட்டோங்க. பெட்ரோல் பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட் இருக்குது. ஸோ அடிக்க தேவையில்லை. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உக்கடம் தாண்டி குனிமுத்தூர் அப்படின்ற ஒரு ஊர்கிட்ட இருக்கோங்க. இந்த ரோட்லேயே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா வந்து லாஸ்ட்டு தாங்க வந்து கேரளா பைபாஸ் வரும், டெட் எண்டு. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிராஃபிக் போலீஸ் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஹெல்மெட் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே காலேஜ் இருக்குன்றனால வந்து பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் டைம், ஆஃபீஸ் டைம், அப்புறம் காலேஜ் டைம்ன்றனால வந்து ஃபுல்லாக வந்து அங்கே போலீஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் டிராஃபிக்கும் ஆகும். ஸோ அதனால் வந்து நின்றுட்டுருக்காங்க. ப்ளீஸ் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8:17 ஆகுது. இங்கேருந்து கேரளா பைபாஸ்க்கு எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தாங்க இருக்கும். ப்ளீஸ் இப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து மதுக்கரை அப்படின்ற ஒரு ஊர்கிட்ட தாங்க இருக்கும். ப்ளீஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதோட 2வது இடத்துல நின்றுட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்ன நாளுன்றது தெரியல. எல்லா இடத்துலையும் வந்து போலீஸ் நின்றுட்டுருக்காங்க, டிராஃபிக் போலீஸ். மேபி யாராவது கட்சி தலைவர்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதனால கூட அங்கேங்க போலீஸ் நிற்கலாம். ப்ளஸ் ஒரு வழியாக வந்து அந்த கேரளா பைபாஸ் வந்துட்டோங்க. இதில் லெஃப்ட் எடுத்து போனால் வந்து சேலம், ரைட் எடுத்தால் வந்து கேரளாங்க. ஆக்சுவலாக வந்து கூகுள் மேப் போட்டாச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு லெஃப்ட் எடுக்கணும். அது எந்த லெஃப்ட்டுன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து மேப் போட்டாச்சுங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜிலேருந்து அப்படியே கீழே லெஃப்ட் இறங்க சொல்லுது. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே லெஃப்ட்டு போகணுங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கேரளா போகிற பைபாஸில் ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. பிரிட்ஜு வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லா காரு பைக்கெலாம் வந்து இந்த லெஃப்ட் விட்டாங்க. கைஸ் இதில் தான் கைஸ் லெஃப்ட் எடுக்கணும். பதிமலை முருகன் கோவிலுக்கு போகிற அந்த லெஃப்ட் இது தாங்க இந்த கேரளா பைபாஸ்லேருந்து. கைஸ் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8:31 ஆகுது. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுக்கணும். கைஸ் நான் சொன்ன அந்த லெஃப்ட்டு இது தாங்க. இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா குமிட்டிப்பதி அப்படின்ற ஒரு ஊருங்க. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போய் உள்ளே போய் ரைட் எடுக்கணும். இந்த குமிட்டிப்பதி ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ஒரு காரும் ஒரு லாரியும் ஆப்போசிட் போனால் கீழே இறங்கி தான் ஆகும். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8:35 ஆகுது. இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் வந்து ரைட்டு திரும்பணுங்க. அதாவது குமிட்டிப்பதி ஊர்லேருந்து ரைட்டு திரும்ப. குமிட்டிப்பதி ரோடு நல்லா தாங்க இருக்குது. ஆனால் என்ன, நான் மட்டும்தாங்க போயிட்டுருக்கேன் ரோட்டில். இந்த ரோட்டுக்கு 2 பக்கமே பாருங்கள் ரெட் கலரில் ஏதோ ஒரு பூ இருக்குங்க. என்ன பூன்றதுலாம் வந்து தெரியல. ஸோ ஆனால் அது வேறு லெவலில் இருக்குங்க. எவ்வளோ தூரம் வரையும் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த பூ. கைஸ் ஒரு வழியாக வந்து குமிட்டிப்பதி அப்படின்ற அந்த ஊருக்குள்ளே வந்துட்டோங்க. இந்த ரோட்டில் தான் வந்து ரைட் எடுக்கணுங்க. கைஸ் இங்கேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2 கிலோமீட்டருங்க. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8:37 ஆகுது. கைஸ் இங்கேருந்து இந்த குமிட்டிப்பதி ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் போய் வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும்னு காட்டுது. அங்கேருந்து கோவிலுக்கு ஒரே ரோடு தான் நினைக்கிறேன். கைஸ் அந்த குமிட்டிப்பதிலேருந்து வந்து இந்த லெஃப்ட்டு தாங்க திரும்பணும். ஏதோ காலேஜ் இருக்குது போலுங்க, CMS காலேஜ்னு ஏதோ போட்டிருக்குங்க.
இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க கைஸ். நம்ம இந்த காலேஜ் தாண்டி தான் நம்ம அந்த பதிமலை முருகன் கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா மேப்பில் அப்படி தான் காட்டுது. இப்போ இந்த ரோடு என்னங்க எப்படி இருக்குது, ரொம்ப கரடு முரடாக இருக்குங்க இந்த காலேஜ் உள்ளே போகிற ரோடு. ஆக்சுவலாக வந்து இந்த சிஎம்எஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து காட்டுக்குள்ளே வந்து காலேஜ் கட்டி வச்சுருக்காங்க கைஸ். நம்ம அந்த சிஎம்எஸ் இன்ஜினியரிங் காலேஜுக்கிட்டே வந்துட்டோங்க, என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். இதை தாண்டி தாங்க நம்ம இந்த பதிமலை முருகன் கோவில் இருக்குது கைஸ். நம்ம ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டோம். நமக்கு ஆப்போசிட்லேயே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க வந்து பதிமலை முருகன் கோவிலுங்க கைஸ். நம்ம கோவிலுக்கே வந்து ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:41 வந்து கோவிலுக்கு வந்து ரீச் ஆகுறோங்க. ஓகே கைஸ், அப்படியே வந்து பைக் வந்து இங்கே பார்க் பண்ணியாச்சு. அப்படியே இங்கே உள்ள விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்படியே வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. அப்புறம் இந்த சைடு வந்து ஏதோ குகை இருக்குது, அது மேலே ஏறிட்டு வந்து பார்க்கலாம் கைஸ். கைஸ் அப்படியே வந்து முருகன் கோவில் மலை மேலே வந்து ஏறிட்டுருக்கோம். இந்த சைடெலாம் வந்து ஏதோ கோயில் கத்திக்கிட்டு இருக்குங்க இந்த மரத்தில். நம்ம இங்கேருந்து தான் வந்து ஏறிட்டுருக்கோம். அங்கே வந்து பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டு கைஸ் 4 படிக்கே வந்து நாக்கு தள்ளுது. எவ்வளோ தூரம்னு தெரில, பார்க்கலாங்க. பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு ஒரு கோவில் இருக்குது. அப்படியே இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே இங்கேருந்து போகலாங்க கைஸ். அப்படியே மேலே ஏறிட்டு இந்த லெஃப்ட் சைடு உள்ள சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வந்து சித்தர் சிலை வந்து இங்கே வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்க கைஸ். இந்த ஒரு மேலே வந்து மரம் இருக்குது, மரத்துக்கு கீழே உட்காந்துருக்க மாதிரி செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க கைஸ். அப்படியே மேலே ஏறிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அவங்களே வந்து கட்டி வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ் இந்த ஒரு வியூ. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாகவே அந்த ஒட்டுமொத்த சிட்டியே தெரிகிற மாதிரி வந்து ஒரு வியூ இருக்குங்க கைஸ். நம்ம அப்படியே இந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே உங்களுக்கு பேக்கில் காட்டுறேன் பாருங்க கைஸ். ஸோ நம்ம அங்கேருந்து தான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து வீடு கட்டியிருக்காங்க. இந்த கல்லெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுருக்காங்க கைஸ். அப்படியே கொஞ்சம் தூரம் ஏறிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பாறையில் வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த மலையிலே அந்த அப்படியே வந்து இந்த படிக்கட்டை வந்து செதுக்கியிருக்காங்க. அதுவரை வந்து சிமெண்ட்டில் வந்து கட்டினதுங்க. இங்கே இவ்வளோ தூரம் வந்து ஏறணுன்னு தான் கவனித்தேன் கைஸ். அப்படியே ரைட் சைடு ஒரு கோவில் இருக்குது, இங்கே அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே மேலே போகலாங்க. இங்கே வந்து கூட்டமே இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் 2 பேர் தான் வந்து, நானும் அந்த பையனும் தான் வந்து மலை ஏறிட்டுருக்கோம். அந்தளவுக்கு யாரும் வரலன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் 1-2 பேர் தாங்க இறங்கிட்டு இருக்காங்க, மேலே ஏறுறவங்க யாருமே இல்லை. இங்கே தான் கீழே தான் நம்ம பைக் வந்து பார்க் பண்ணியிருக்கோம். அந்த காலேஜ் நான் சொன்ன காலேஜ் இது தாங்க, ரொம்ப சின்னதாக தெரியுது கைஸ். நம்ம ஃபைனலாக வந்து கோயிலுக்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மேலே வந்தாச்சு. வந்துட்டு இங்கே லெஃப்டில் ஏதோ கிணறு வச்சுருக்காங்க, கிணத்துல தண்ணிலாம் இருக்குது கைஸ். மீனும் இருக்குங்க நிறையா. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாமரம் இருக்குது, மாமரத்துக்கு பக்கத்துலேயே அந்த கிணறு இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ். அப்புறம் இங்கே வரும்போது வந்து இன்னொரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக. அது அவங்களே வந்து போட்டிருக்காங்க, குப்பையை வந்து இங்கே போடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ தயவுசெய்து வந்து இந்த மாதிரி அழகான இடத்துக்கு வந்தீங்கன்னா குப்பை, பிளாஸ்டிக் ஐட்டம் எது எடுத்துகிட்டு வந்தாலும் ரிட்டன் எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுருங்க. என்னோடய வீடியோவில் வந்து நான் எப்போவுமே சொல்கிறது தான். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கோயிலுக்கே வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் கோவில் இருக்குது. ஓகே கைஸ், அப்படியே இந்த முருகன் கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டு அப்புறம் இந்த சைடு லெஃப்ட் சைடு ஏதோ கோவில் இருக்குது, அங்கேயும் போய் பார்க்கலாம். இப்போ அப்படியே அந்த முருகர் சாமி வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம இங்கேருந்து வந்து ஏறி வந்தோம். கைஸ், அப்படியே அந்த முருகர் சாமி வந்து பார்த்துருப்பீங்க. அப்படியே பேக்கில் காட்டுற பாருங்க, இந்த சைடு ஒரு கோவில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் போலங்க.
அந்த காலத்து கல்லில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து பெரிய மணி இருக்குங்க. கைஸ் அப்படியே அங்கே சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இந்த லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாரியம்மன் கோவில் இருக்குது. ஸோ அங்கே வந்து முருகன் கோவில், இங்கே வந்து மாரியம்மன் கோவில். இங்கே அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பலாங்க. கைஸ் அப்படியே அந்த அம்மன் கோவிலையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக அந்த வேல் சிங்கம் இருக்குது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறைய சாமியோட இதெல்லாம் காட்டியிருப்பேன். எதனால் வந்து இதை காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சாமியெல்லாம் வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. நான் எதனால் காட்டினேன்னு பார்த்தீங்கன்னா, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும், நான் பெற்ற சந்தோஷத்தை எல்லா பேரும் பெறணும். அதுதான் வந்து நம்மளோட வீடியோவில் வந்து எல்லாமே காட்டுறது. ஸோ இங்கே ஒரு மணி இருக்குங்க, அப்படியே அங்கே அடிச்சுட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பலாங்க. அப்படியே இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டோம். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு குகை இருக்குது. அப்படியே அங்கே போயிட்டு அந்த குகையை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பலாங்க. கைஸ் நம்ம அப்படியே அங்கே மேலே இருந்து சாமி கும்பிட்டுட்டு கீழே வந்துட்டோங்க. அப்படியே கீழே வந்துட்டு அந்த குகைக்கு தான் போகிறோம். பேக்கில் காட்டுன்னு பாருங்கள். ஸோ அங்கேருந்து கீழே வந்து இந்த ஆலமரத்துக்கிட்ட உள்ளே வரணும். அந்த குகையில் போய் என்ன இருக்குன்றதை போய் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே கிளம்பலாங்க. இருக்கும் ஃபுல்லாக வந்து குயில் கட்டிக்கிட்டு இருக்கு. கைஸ் இந்த இதுக்குள்ளே தாங்க போகணும். இந்த சைடு தான் பாதை இருக்குது. வழி வேறு லெவலில் இருக்குங்க. ஏதோ அமேசான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. கைஸ் இந்த குகை தான் அவங்க சொன்னாங்க. மலை கீழே இருக்குங்க இது. ஆக்சுவலாக வந்து நம்ம சாமி வந்து மேலே கும்பிட்டோம், கீழே இறங்கி அந்த மலைக்கு கீழே இருக்குது அந்த குகை. கைஸ் அப்படியே அந்த குகைக்கு வந்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து கவனித்தேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து பெரிய தேன் கட்டியிருக்கு, 3 தேன் கூட்டு இருக்குங்க. ஸோ அதனால் வந்து இங்கே வர்றவங்க வந்து கவனமாக வாங்க. யாராவது வந்து கோவில் இங்கே இருக்குதுன்னு நினச்சி ஏதாவது பத்தியோ ஏதோ ஒரு புகையை முற்றத்தை வந்து ஏற்றி விட்டிங்கன்னா அப்புறம் அது வந்து கடிச்சிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ வரைஞ்சிருக்காங்க கல்வெட்டில், காட்டுறேன் பாருங்க கைஸ் உங்களுக்கு பேக்கில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக வந்து இது வந்து கல்வெட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து சாக் பீஸ் வச்சு யாரும் அது மேலேயே வந்து வரைஞ்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய குகை. கைஸ் ஆக்சுவலாக வந்து இந்த குகைக்கு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே யாரோ தண்ணியை போட்டு சிப்ஸ் பாக்கெட்டு பேப்பர்லாம் இங்கேயே வந்து போட்டு போயிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து நான் வந்து பண்ணாதீங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரி அழகான இடத்துக்கு வந்தீங்கன்னா எது எடுத்துகிட்டு வந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த இதை எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டிலே போட்டுருங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் பேப்பர் அந்த இதெல்லாம் கிடக்குங்க. ஸோ நம்ம அப்படியே அந்த கல்வெட்டில் செதுக்கியிருக்க இதெல்லாம் என்னென்னன்றது போய் பார்க்கலாங்க. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நிறைய செதுக்கியிருக்காங்க. அது அந்த சாக் பீஸ் போட்டுக்கு இருக்குன்னதில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சது இங்கே ஒரே ஒரு இது மட்டும் தெரியுதுங்க. தெரியுதுங்களா? ஒரு யானையோட இது போட்டிருக்காங்க, யானையோட கல்வெட்டு. இந்த கல்வெட்டுலாம் வந்து இங்கே ஏதாவது ஒரு இதை வந்து குறிக்கிறதா இருக்குங்க. இங்கே ஏதாவது நடந்த நிகழ்வுகளை வந்து குறிக்கும் விதமாக வந்து அது எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக வந்து எனக்கு இதெல்லாம் தெரியல. ஸோ இந்த குகையெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து மிருகங்கள் தங்கினதா இல்லை மனிதர்கள் தங்கினதான்னு தெரில. சரியாக வந்து இதோட ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு தெரியல. ஸோ வந்து தெரியாமல் ஒரு விஷயத்த வந்து சொல்லக்கூடாது. ஸோ ஓகேங்க, அப்படியே நம்ம இங்கெல்லாம் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே இருந்து அப்படியே கிளம்பலாங்க. ப்ளீஸ். அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த கல்வெட்டு செதுக்கியிருக்கிறதும் சரி, நிறைய பேர் வந்து அவங்க பேரையும் வேறு இங்கே அப்படியே போய் பதிச்சிருக்காங்க. இதில் என்ன பெருமைன்றது தெரியல. ஸோ அதையும் பண்ணாதீங்க. நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து இந்த கீழே உள்ள குகையை வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படி இங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் 1Kக்கு வந்து ஒரு 90 சப்ஸ்கிரைபர் மட்டும்தாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வரும். டாட்டா, பபாய்.